வண்டியா முன்னாடி போகாதீங்க, தயவு செய்து முன்னாடி போகாதீங்க. எங்கடா நோர்மன் நான் கல்லன்னு வச்சுக்கேன். tira right.
கை தள்ள தள்ள எப்படி எடுக்க முடியும்? முன்னாடி காரை பாருங்க. கொஞ்சம் டவுன் பண்ணுங்க. மனோஜோடைய மரணம்ங்கிறது துறைக்கு மட்டுமல்ல, ஏனைய நண்பர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பு. என்ன கேட்டிங்கன்னா, அவர் மாதிரி ஒரு சுத்தமான ஒரு ஆத்மாவை நீங்கள் பார்க்க முடியாது. நிறைய அவர் கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஒரு வெள்ளந்தியான அன்புக்கு சொந்தக்காரர். அவர் பெருங்கனவு இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிறது, அது பல்வேறு முயற்சிகள் இயக்குனர் சரி, நிறைய இயக்குனர்கள் சேர்ந்து அவர் எப்படியாவது நம்ம இயக்குனருடைய மகன், நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவருடைய வளர்ச்சியை எல்லாருமே எங்கேயாவது ஒரு இடத்துக்கு உயரத்தில் தூக்கி பிடிக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இயற்கை அவரை அப்படி ஒரு பேர் இழப்பு ஏற்படுத்துங்கிறது தெரியாது. எந்த வார்த்தை சொல்லியுமே அதை சரி செய்ய முடியாத ஒரு மரணமாக இருக்குது. ஆனால் அதுவும் இயக்குனருடைய இடத்துல இருந்து பார்க்கும்போது புத்திர சோகங்கிறது எவ்வளோ பெரிய இழப்புங்கிறது இழந்தவங்களுக்கு தான் தெரியும். மனோஜ் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஏதோ விளையாட்டு பிள்ளை மாதிரி இருப்பார். உள்ளுக்குள்ளே அவ்வளோ வேட்கை அவருக்குள்ளே இருந்துச்சு. ஏதாவது ஒரு வகையில் அப்பாவுக்குடைய பேர் எந்த வகையிலையுமே நம்ம கெடுத்துடாமல் அடுத்த கட்டத்துக்கு வந்துடணும். ஏன்னா இவ்வளோ பெரிய இயக்குனருடைய பிள்ளையாக இருந்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம வராமல் போனோம். அப்பாவுக்கு அது மிகப்பெரிய ஒரு தாழ்வு மனப்பானை ஏற்படுத்திடணும்னு நிறைய பேசியிருக்கார். நிறைய ஸ்கிரிப்ட் சொல்லுவார். நிறைய இடத்துக்கு நாங்கள் பயணம் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த நிமிஷம் கூட நான் மனோஜுடைய மரணம் உண்மை என்னால் நம்ப முடியாத ஒரு சூழல் இருக்குது. பேரிழப்பு. அந்த இழப்பை எப்படி சரி கட்ட போகிறாங்க திரைத்துறையும் சரி, டைரக்டரோட குடும்பமும் சரி. டைரக்டர் குடும்பம் எனக்கு திரைத்துறையில் எல்லாரும் அவரை மன்னவராக வைத்து அவரை ஃபாலோ பண்ணுற எத்தனை பேர் தன் வீட்டில் தன்னோட சகோதரன், தன்னுடைய மகன், தனக்கு இணையான ஒருவன் நம்மக்கிட்ட இல்லைங்கிற ஒரு மிகப்பெரிய துயரத்தில் இருக்கிறாங்க. இந்த துயரத்துலேருந்து பாரதி ராஜா சார் தான் மீண்டு வரணும். அதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை நம்ம எல்லோரும் வேண்டிக்கணும். ஏன்னா அவர் இந்த வயதுலேயும் அவ்வளோ உழைத்துட்ருக்காரு. அந்த உழைப்பு எல்லாமே தான் பிள்ளைக்கு சொல்லுவார். அவனுக்கு ஒரு குழந்த மாதிரியே பார்ப்பார். இவ்வளோ கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கு பிறகு கூட மனோஜை ஒரு குழந்த மாதிரியே டைரக்டர் பார்ப்பார். அந்த மனிதருடைய மனநிலை என்னன்னு விவரிக்க முடியாத ஒரு இழப்பாக இருக்கிறது. அதே மனநிலை தான் என்னை போன்றவர்களுக்கும் இருக்கிறது. எல்லா வல்ல இறைவன் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன். என்னுடைய பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய என்னுடைய அன்பு சகோதரர், எப்போது நான் எங்கே சந்தித்தாலும் சரி, என் மீது அளவற்ற பாசம் கொண்ட எங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக இருக்கின்ற அன்பு சகோதரர் திரு இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய அன்பிற்குரிய மகன் மனோஜ். எவ்வளவோ கனவுகள். தன்னுடைய தந்தையை போல், தந்தையை விட ஒரு மிக சிறந்த ஒரு இயக்குனராக திரைப்படத்துறையிலும் சரி, அதே போன்று அவருடைய அந்த அறிவாற்றலிலும் சரி விளங்க வேண்டும் என்ற வகையிலே அந்த இளம் வயதிலே, குறிப்பாக இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் என்னுடைய அன்பு சகோதரர், அவர் தன்னுடைய மகனை முதல் படத்திலே, தாஜ்மஹால் என்ற படத்தில் நடிக்க வைத்து அதன் மூலம் 10க்கு மேற்பட்ட படங்களில் சிறப்பாக நடித்து முத்திரை பதித்தவர். அவருடைய அந்த மரணம் என்பது மனம் ஏற்க மறுக்கின்றது. குறிப்பாக அதாவது 6 வயதில் இருக்கலாம், 60 வயதில் இருக்கலாம். ஆனால் 48 வயது என்பது நிச்சயமாக ஒரு மனம் ஏற்க முடியாத ஒரு விஷயம். அந்த வகையில் எவ்வளோ ஆசை கனவுகளை, வாழ்க்கையிலே லட்சியங்கள் எல்லாம் கொண்டு மனதில் தாங்கி ஒரு கடுமையான உழைப்பாக, அது நம்முடைய இயக்குனர் இமயம் மாவட்டத்திலே தன்னுடைய தந்தையாக இருந்தாலும் கூட ஒரு உதவி இயக்குனராக பணியாற்றி
அதன் மூலம் வந்து ஒரு தமிழ் திரையுலகிலே ஒரு தனிப்பெரும் முத்திரை பதிக்க வேண்டும் என்ற வகையிலே அவருடைய அந்த எண்ணம் கனவு அத்தனையும் நிறைவேறுகின்ற வகையில் இருந்த சூழ்நிலையில் அதெல்லாம் சிதைந்து விட்டது என்று நினைக்கும் போது நிச்சயமாக யாராலுமே நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ள முடியாது. திரைப்படத்துறைக்கு மட்டுமல்ல, என்னுடைய அன்பு சகோதரர் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுக்கு மிகுந்த ஒரு பேரிழப்பு. இதை வந்து நிச்சயமாக அந்த வார்த்தைகளால் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு அந்த பேரிழப்பு நிச்சயமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே கழகத்தின் சார்பில் கழக பொதுச்செயலாளர் சார்பிலே அவருக்கு இப்போது வந்து இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே திரு பாரதிராஜா அவர்கள் அன்பு சகோதரர் அவர்களுக்கு இறைவன் எல்லா சக்தியும் இயற்கை எல்லா சக்தியும் கொடுத்து மன வலிமையும் கொடுத்து அதன் மூலம் வந்து அவருடைய குடும்பத்திற்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ சார். மைக் ஒன் டவுன் பண்ணுங்க, பேஸ் தெரியல பாருங்க. டவுன் ரெடி சார். அதாவது மனோஜ் பாரதிராஜா சாரோட இழப்பு வந்து மிகப்பெரிய இழப்பு இண்டஸ்ட்ரிக்கு. ஒரு 48 வயசில் போக வேண்டியதா அப்படின்றப்ப நமக்கே பதறுது. எனக்கு என்னென்னா, நான் வந்து சென்னையில் வந்து 2000 வரும்போது என்னுடைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு உலகத்திலேயே என்னுடைய முதல் ரசிகன் ஒரு நடிகர் இவர் தான். அவரே ஃபோன் பண்ணி ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தாரு. பாரதிராஜா சாருடைய பையன் பேசுகிறார் அப்படின்னு. யார் கேட்டாலும் சொல்லணும், உலகத்திலே உன்னுடைய நடிகர்களில் முதல் ரசிகன் நான் தாண்டா அப்படின்னு ஒரு 3/4 மணி நேரம் பேசினார். அப்போ இருந்து இப்போ வரையும் அவ்வளோ ஒரு குடும்ப ரீதியான நட்பு. என்னை எப்போ ஃபோன் பண்ணாலும் கடவுளே அப்படிம்பார், என் சிஸ்டர் தெய்வமே அப்படிம்பார். இதில் என்னென்னா, ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போதும் என் மிஸ்ஸஸ்ட்டு அவர் சொல்கிறது, ஒரு தடவையாவது மதுரை ஸ்டைலில் எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுமா, உன் கையால் சாப்பிடணும், நாட்டுக்கோழி குழம்பு மட்டன் சுக்காலாம் சாப்பிடணும், எப்போ தான் எனக்கு சமைச்சு கொடுக்க போகிற, விருமன் படம் ஷூட்டிங் எப்போயும் கூட கேட்டார். ஒவ்வொரு முறையும் என்ன என்னை வீட்டுக்கு வாங்கினேன், எப்போ வந்தாலும் பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னோம். கடைசி வரையும் அந்த ஆசை நிறைவேறாமல் போயிடுச்சு. பார்க்கும்போது மனசே பதறுது. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திப்போம். இதுக்கு மேலே சரிங்க, தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. எங்கள் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுடைய மகன் மனோஜ் கே பாரதி அவர்கள் நம்ம விட்டு பிரிஞ்சிட்டார். எங்களுக்கு மிகப்பெரிய வேதனையாக இருக்குது. ஏன்னா பாரதிராஜா அப்படிங்கிற ஒரு இயக்குனரை தமிழ் திரையில் உள்ள எல்லா இயக்குனரும் சரி, உதவி இயக்குனரும் சரி, எல்லாருமே அவரை நாங்கள் குருவாக ஏற்றுக்கிட்ட ஒரு இயக்குனர். இன்றைக்கி அவர் வீட்டில் ஒரு இந்த இழப்புங்கிறது எங்கள் எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் ஒரு இழப்பு மாதிரி தான். அதிர்ச்சி தாங்கிக்கவே முடியல. பாரதிராஜா அவர்கள் தன் மகனை பெரிய ஹீரோவாக உருவாக்க தொடர்ந்து பல முயற்சி செஞ்சார். இப்போ தன் மகனோட இயக்குனராக வெற்றியடை வச்சு அழகு பார்க்கணும்னு நினச்சார். அவருக்கு அவர் வந்து பேரும் புகழ் நினச்சிட்டார். பாரதிராஜா அப்படிங்கிறது அவர் இயக்குனராகவும் சரி, ஒரு கதாசிரியராகவும் சரி, தமிழ்நாட்டில் இயக்குனராக பாரதிராஜா அப்படி சொல்கிற அளவுக்கு அவர் அவ்வளோ புகழ்பெற்றார். வெற்றி வந்து ஒரு மிதமிஞ்சிய வெற்றிலாம் பார்த்துட்டார், விருதுகள் பார்த்துட்டார், நிறைய பாராட்டு விழாக்கள் எல்லாம் பார்த்துட்டார். அவருக்கு இருந்த ஒரே ஒரு குறை, தன்னுடைய மகன் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கலைங்கிற ஒரு வருத்தம் தான் இருக்குது. என்றைக்கும் அதை சொல்லிட்டு இருப்பார். சில பேசும்போது திடீர்னு என் மகன் நான் நினச்ச மாதிரி வரல அப்படிம்பார். அது அவர்கிட்ட ஒரே குறை மகனை பற்றி தான். மகனோட நான் நினச்ச மாதிரி மகன் வெற்றி அடையவில்லைங்கிறது தான். ஆனால் இன்றைக்கி அந்த மகனே இல்லாமல் போயிட்டார். அப்படிங்கும்போது அவர் மனநிலை எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு வேதனைப்படுவார் நினச்சாலே எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஆக்சுவலி இன்றைக்கி காலையில் தான் அவர் வீட்டில் பார்த்து வந்தோம். போய் நான் செல்வமணி சார், பெப்சியில் நடப்பு தயாரிப்பு சங்கத்தில் சிவா சார் எல்லோரும் போய் இன்றைக்கி காலையில் தான் போய் பார்த்துட்டு ரொம்ப நேரம் ஒரு 1 hour 2 hours பேசிகிட்டு இருக்கோம். அப்பவும் மனோஜை பற்றி பேசினார். ஈவினிங் இந்த விஷயம் கேட்டோன்னே எங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. நான் காலையில் தான் பேசிட்டு வந்தோம்,
இன்றைக்கி இப்படி ஆகிப்போச்சு. ஆக்சுவலாக நாளைக்கு செக்அப் போக வேண்டியது. நாளைக்கு செக்கப் போக முடியாது. ஏற்கனவே அவருக்கு ஹார்ட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. நாளைக்கு இல்லை, இது ஒன்று முறை. ஆமாம், நான் நாளைக்கு தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க ஃபுல் செக்கப்புக்கு. செக்கப் பண்ணிவிட்டு அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணலாங்கிறது தான் இருந்தது. நேற்று அவர்கிட்ட பேசும்போது கூட வந்து நாளைக்கு ஒரு நாள் இருக்குது, நாளைக்கு எனக்கு செக்அப் இருக்குது அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டு செக்கப் அது ஒன்று எப்போ உள்ள இருந்தார் அவர். என்ன ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை, அது செக்கப் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் எப்போங்கிறத நாளைக்கு தெரிய வேண்டியது. ஆனால் இன்றைக்கி திடீர்னு இந்த மாதிரி எதிர்பார்வதான் இந்த மாதிரி அமைஞ்சு போச்சு. இல்லை, எங்களுக்கு எப்போதும் தெரியும், அது அவங்க குடும்பத்துக்கு எப்படின்னு தெரியல. எங்களுக்கு சமீபத்தில் ஒரு வாரமாக தான் எங்களுக்கு தெரியும். காலைல அதுக்கு பேசியிருந்தார், பாரதிராஜா சாரும் காலைல பேசினார். அவனுக்கு பார்க்கணும், அவனுக்கு கொஞ்சம் ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது, நாளைக்கு செக்கப் காலைல சொன்னார். இன்றைக்கி சாயந்தரம் இப்படி திடீர்னு இப்படி ஒரு ஏற்படும் நினைக்கல. எங்களுக்கு பாரதிராஜா சாருக்கு எப்படி தைரியம் சொல்கிறது, எப்படி ஆறுதல் சொல்கிறது அப்படிங்கிறது அப்படி இல்லை. என்னென்னா எப்போவுமே நம்ம பிள்ளைகளுக்கு கொல்லி வர நிலைமை இந்த தகப்பனுக்கும் தாய்க்கும் வரக்கூடாது. அதுதான் உலகத்தில் மிகப்பெரிய சோதனை மனிதனுக்கு. அந்த மாதிரி நிலைமை இன்றைக்கி பாரதிராஜா சாருக்கு வந்திருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருக்கு எப்படி யாது சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப உடஞ்சிட்டார். ஏற்கனவே அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் அவருக்கும் இந்த மாதிரி செக்கப் பண்ணி வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டார். இந்த மாதிரி இன்றைக்கி ஆகிப்போச்சு. அவர் ஆத்மா சாந்தியடைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறோம். டைரக்டருக்கும் துணையாக இருக்கும், குடும்பத்திற்கும் எல்லாருக்கும் எல்லாம் தைரியமாக இருக்கணும். ஆண்டவன் தான் அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கணும்.